ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்பதான் நண்பர்களே. ஸோ தீபாவளி சூப்பராக போச்சுங்களா? எனக்கு வந்து செம்மையாக போச்சுங்க. அண்ட் நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து தீபாவளினால கொஞ்சம் வந்து ஒரு டைட் ஷெடியூல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நேற்றே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வந்து போட போதும் நாளுக்கு நாள். அண்ட் நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், சார்ட் அனலைசிஸ்னு சொல்லி லைவ்ல வந்து என்னென்னலாம் நம்ம அப்டேட்ஸ் தர முடியுமோ எல்லாமே வந்து டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்ட் ஆகலை அப்படின்னா உடனே நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து நான் இங்கே லிங்க்ல கொடுத்துருக்கேங்க. நம்மளுடைய லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஜாயின் ஆகிடுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்காக ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹபீப் செரீனா அப்படின்றவங்க வந்து டெக் மகேந்திரா ஷேரை பற்றி வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ண போதும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சூப்பரான ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போதும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னாக்கா டெக் மகேந்திரா லிமிடெட். ஸோ டெக் மகேந்திரா லிமிடெட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் அப்ளைடுங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பை ஆர் சேல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாங்க. அண்ட் நான் வந்து செவிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிட்டோம் அப்படின்னாக்கா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இவங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஸோ 2 ஹை அண்ட் 2 லோக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் வீக்லிக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா வீக்லியில் வந்து ஒரு நல்ல டாப்லேருந்து டச் ஆகிட்டு கீழே ஃபாலோ ஆனவங்க மறுபடியும் ஒரு சைடு வேஸில் தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நான் அப்படியே வந்து டெய்லிக்குள்ளே போயிடுறேன். டெய்லிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ரைஸுங்க. இங்கேருந்து நல்ல ரைஸு அப்படியே வந்து சைடு வேஸ் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன அப்சைடு மூமெண்ட்டும் மறுபடியும் ஃபால், மறுபடியும் ஒரு சின்ன அப்சைடு மூமெண்ட்டும். இப்போ இங்கேருந்து ஃபாலோ ஆகுதாங்களா இல்லை இங்கேருந்து மேலே போதாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போதும். அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த அனலைஸ் வந்து பண்ண போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெக் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டச் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸுமே இல்லை. ஸோ அதனால பெருசாக வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த ரேஞ்ச் வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறாங்களான்றத பாருங்க. இல்லைனா இங்கே மேலே போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகுதாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து டெக் மஹிந்திரால வந்து இல்லை. ஸோ சைட்வேஸ் கன்சாலிடேஷனில் தான் இருக்காங்க. இந்த பாக்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து டெக் மஹிந்திராக்கான அப்டேட்டு. ஆனால் டிசிஎஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ரெடியாக வந்து வச்சிருக்காங்க பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நண்பர்களே, ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருந்தோம். அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து டிசிஎஸ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். லைக் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து எப்படி வரையணுன்றது அதுக்காக போட்டிருந்த லைன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து எனக்கு வந்து மென்டார்ஷிப் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி வந்து நான் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து என்னுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி, அதாவது happytraderzone@gmail.comக்கு வந்து அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு அண்ட் என்னுடைய அஜெண்டா பிளான்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுடைய மென்டார்ஷிப்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பாசிட்டிவான ஹெல்த்தியான வேல வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து எதனாச்சும் ஒரு மீன்ஸில் வந்து மென்டார்ஷிப்காக ரீச் அவுட் பண்ணணுனாக்கா என்னுடைய மெயில் ஐடியில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டெக் மஹிந்திரா தான் வந்து முடித்தோம். நம்ம இப்போ டிசிஎஸ் போயிடுவோம். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இருந்தால் இதுதான் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இப்போ வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸு. கரெக்டாக வந்து இந்த இடத்த உடைச்சவங்க மறுபடியும் வந்து 2-3 டச்சஸ் வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு இனிஷியல் அனலைசிஸ். இதை வந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டிசிஎஸை வந்து நான் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா நாம இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆக போகுது இங்கே டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து அந்த லொக்கேஷன். கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் வந்து டிசிஎஸ் வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து நம்ம வந்து
லைன் போடாம நம்ம வந்து பேரலல் சேனல் வந்து நான் போட்டுக்கிறேங்க. பேரலல் சேனல் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ இங்க வந்து இருக்காங்க. டிசிஎஸ்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரீவியஸ் ஹையுமே வந்து அவங்க உடைச்சு வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் தர போறாங்க. ஸோ பிரேக் அவுட் தந்தாங்க அப்படின்னாக்கா, ஐடி செக்டார்ஸ் வந்து நல்லா இருக்கும் பட்சத்துல, டிசிஎஸும் வந்து கொஞ்சம் போக போக நல்லா இருக்குன்ற மாரி நான் பார்க்குறேன். ஸோ உங்ககிட்ட வந்து டிசிஎஸ் ஷேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு வேற எதனாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் பத்தி வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த ஸ்டாக்ஸ்குள்ள போயிடலாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. அதையுமே நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம சேனல பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஹிடன் ட்ரெண்ட் லைன் வந்து வரையறதுல நம்ம வந்து எக்ஸ்பெர்ட். ஸோ அதனால வந்து நம்ம ஹிடன் ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிடலாம். ஸோ டிசிஎஸ் வந்து இந்த இடத்த உடைக்கும் பட்சத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6%. மறுபடியும் இந்த லைனை உடைக்கும் பட்சத்துல நமக்கு வந்து ஒரு 13% வரைக்கும் நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோத்திலால் ஓஸ்வால் தான். மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஃபால் ஆனவங்க மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஹை கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சைடில் வந்து பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம ஒரு வெயிட்டான ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அப்கமிங் டேஸில் இங்கேருந்து கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தராங்க அப்படின்னாக்கா, மேலும் மேலும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுதுங்க. அடுத்து வந்து ஐநாக்ஸ் இந்தியா தான். ஐநாக்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. இந்த சப்போர்ட்லேருந்து தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவங்க வந்து ஸோ பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கவுண்டர் ட்ரெண்ட் லைன் ஒண்ணு பாஸ் அவுட் பண்ணணும்னாக்கா, இதான் கவுண்டர் ட்ரெண்ட் லைன். நான் அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்துடுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3, 4 டைம் வந்து கீழ சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மேல வந்து 1, 2, 3 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு இங்கேருந்து கீழ வரலாம். இல்லைன்னா இங்கேருந்து மேல போயிட்டு கீழ வரலாம். ஆனா இதுல நம்ம வந்து எத வந்து பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஷேர் வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்லோவா அப்படியே மேல போய் கன்சாலிடேஷன் குடுத்து ஸோ இந்த இடத்த வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல, இது வந்து ஒரு நல்ல ரேலிய வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இல்ல அப்படின்னாக்கா, இந்த ரேஞ்சில வந்து இப்படியே வந்து கீழ வந்து வந்து கீழ ஸோ இங்க எங்கனாச்சும் வந்து பிரேக் அவுட் குடுக்கும் பட்சத்துல, ஒரு நல்ல ரேஞ்ச் இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒரு 6.5% கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐநாக்ஸ் இந்தியாக்கான ஒரு அனலைசிஸ். அடுத்து வந்து சிசிடி, காஃபி டேன்னு சொல்லுவாங்க. காஃபி டே என்டர்பிரைஸ் பொறுத்தவரைக்கும்னாக்கா, இவங்க வந்து ஒரு ஸோ ரைசிங் பேனல்ல வந்து ரைசிங் வெட்ஜ் பேனல்ல வந்து ரைசிங் வெட்ஜ்ல வந்து ரைஸ் அவுட் வந்து ஆகி போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சப்போர்ட்ல வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது 1, 2, 3, 4 இப்ப 5வது புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1, 2, 3, 4, 5 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வச்சு பிரேக் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த பங்கு வந்து மேலும் மேலும் வளர்றதுக்கான உயரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10% வரைக்கும் உயரலாம். அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 25% வரைக்கும் உயரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுதுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆம்பர் என்டர்பிரைசஸ் தான். ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சார்ட் வரையல. ஏன்னா, ஸோ நம்மளோட நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து சார்ட்ட வந்து நீங்க லைவ்ல வரைஞ்சு காமிங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நார்மல் லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 லைன் இப்படி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதாங்க. ஸோ நீங்க இத வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு வியூ நம்ம வந்து பார்த்து வச்சிருக்கோம். என்ன வியூ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் அந்த வியூ. ஸோ கரெக்ட்டா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ உடைச்சிட்டு 1, 2, 3 சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைன ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன்ல இருக்கு. அந்த சைட்வேஸ் கன்சாலிடேஷன மட்டும் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஒண்ணு வரைஞ்சிருவோம் நம்ம. வரைஞ்சோம்னாக்கா இந்த மாரி இருக்குங்க இங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ வந்து 1, 2, 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. மேல வந்து 1, 2, 3 வாட்டி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து இங்க நல்ல புல்லிஷ் கேண்டில்ஸ்ல தான் வந்து புல்லிஷ் சைன் தான் குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வராங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். இல்ல பிரேக் அவுட் ஆகுறாங்க அப்படின்னாலும் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம மென்டார்ஷிப் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க மென்டார்ஷிப்ல ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து ஒண்ணு ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பேட்டர்ன்றதையும் நீங்க வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் மென்டார்ஷிப் செக்ஷன் சொல்லுங்க. பிளஸ் வந்து இதோடைய டார்கெட் வந்து எந்த அளவுக்கு போகுன்றதையும் நம்மளுடைய
நெக்ஸ்ட் மென்டார்ஷிப்ல வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. நான் வந்து உங்கள கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் கேட்பேன். நம்ம வந்து இப்ப அடுத்த ஸ்டாக்ஸ் போயிடலாங்க. அடுத்த ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் செம்ம வந்து இதுவா இருக்குங்க. பிரீமியர் என்ட்ரி எனர்ஜீஸ் தான். பிரீமியர் எனர்ஜீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து இப்படி தான் இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு நல்ல வந்து கன்சாலிடேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் கிட்ட கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷனுடைய ஹெண்டு கிட்ட இருக்காங்க உடைக்கிற ஸ்டேஜ்ல. ஸோ இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6 டைம் வந்து மேல டச் ஆயிருக்குங்க. கீழ வந்து 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 5 to 6 டைம்ஸ் வந்து கீழே டச் ஆயிருக்கு, மேலேயும் டச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த இடத்த உடைக்கும் பட்சத்துல ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸா ப்ரீமியர் எனர்ஜிஸ் வந்து மேலும் மேலும் வளர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால வந்து இதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சாய் சில்க்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா கலாமந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கை. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் தான். இப்போ வந்து நான் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் தி ரீசென்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு 1, 2, 3, 4, 5, 6 டைம் கிட்ட டச் ஆகிட்டு இப்போ 7வது டைமாக டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இது உங்களோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 214 ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ இது வந்து இவங்க உடைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய இதுவாக இருக்குது இங்கே. ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல டைட் மொமெண்டம் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. டைட் கன்சாலிடேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் ஸோ இந்த பங்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஒரு 8லேருந்து 9% வரைக்கும் மேலே போகலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து இன்னமும் வந்து ட்ராப் பண்ணலை. ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைவ்ல வதை சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்காக வந்து நான் வந்து ட்ராப் பண்ணலைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து இங்கேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1, 2, 3 ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபைனலாக இங்கே வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3 டைம் டச் ஆயிருக்கு. ஃபைனலாக இங்கே வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அங்கே பார்ப்போம். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்காங்க கரெக்டாக வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ 1, 2, 3 அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து போடலாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைசிங் வெஜ்ஜையும் உடைச்சிருக்கு இந்த கேண்டில். ப்ளஸ் வந்து இந்த ஹாரிசான்டலில் வந்து வந்துகிட்டு இருக்க ட்ரெண்ட் லைனுமே வந்து உடைச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க சோழமண்டலம் ஃபினான்ஸு. ஸோ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸு பாருங்க அப்கமிங் டேஸில் இந்த அனாலிசிஸை யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவங்க வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இதுதாங்க. இது ஹெட்டு, இது வந்து ஒரு ஷோல்டரு, மறுபடியும் இது வந்து ஹெட்டு, இது வந்து ஒரு ரைட் ஷோல்டரு இது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1, 2 இங்கே வந்து ஒரு சின்ன ரிவர்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. நான் டெய்லி டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிடுறேன். டெய்லி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வராங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வராங்க. ஸோ இப்போ வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து என்னன்னாக்கா இன்னும் வந்து ஒரு 26% கிட்ட வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த அனலைசிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட்
நம்ம வந்து இன்னொரு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடிங்க, நம்ம நவம்பர் மந்த்துக்கான மென்டார்ஷிப் ப்ரோகிராமுக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ரியலி வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ட வந்து நான் வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸா பண்ணணும். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க போறேன். இத வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு இல்லாம ஒரு சீரியஸா எடுத்து வந்து நான் வந்து பண்ண போறேன் அப்படின்றவங்க மட்டும் உங்களுக்கு வந்து மென்டார்ஷிப்ஸ் ப்ரோகிராம்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்மள வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இல்ல அத பத்தின எதனாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் அனுப்பி விடுங்க. நான் வந்து உங்கள வந்து வாட்ஸ்அப்ல உங்கள நான் வந்து ரீச் அவுட் பண்றேங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமங்க, இப்ப நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ போட போறோம். அது வந்து என்னன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ்க்காக ஒரு வீடியோ. அந்த வீடியோல நம்மள வந்து சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன். நன்றி நண்பர்களே.